நம்ம விஜய் இப்போ இந்த சுடரோட கழுத்த பிடிச்சு நெரிச்சு, ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லு. நீ யாரு? அப்படின்ற மாரி கேட்கிறாரு. உண்மையிலேயே இப்போ நம்ம விஜய்க்கு உண்மை எல்லாமே தெரிய வந்துச்சு அப்படின்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன்னா, நம்ம மல்லியோட வாழ்க்கைய தான் இந்த சுடர் தட்டி பறிச்சுக்கிட்டு போலாம் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. என்னதான் இந்த சுடர் நம்ம ரேணுகா மாரியே இருந்தாலுமே கூட, இங்க ரேணுகா இறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம நம்ம மல்லி தான் வெண்பாவ சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சுடர் வந்து நம்ம விஜய அடைஞ்சாலுமே கூட, வெண்பாவ நல்லபடியா பாத்துக்குவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா இந்த சுடருக்கு தேவையானது முதல்ல இந்த சொத்து, அடுத்ததா நம்ம விஜய் அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா வெண்பாவ அவங்க டீல்லயே எடுத்துக்கல. அதாவது வெண்பாவ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பொண்ணா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே நினைச்சதே கிடையாது. ஆனா இப்போ இந்த சொத்து அடுத்ததா வந்து நம்ம செஞ்ச எல்லா தப்புக்கும் சேர்த்து இங்க வந்து நம்ம செட்டில் ஆகிறது தான் வந்து ஒரே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி இது எல்லாத்தையுமே இந்த சுடர் பண்ணிக்கிட்டு இருந்தா. நம்ம மல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே கூட விஜய்க்கோ இல்ல மத்தவங்களுக்கோ இங்க இருக்கக்கூடியது இந்த ரேணுகா கிடையாது. ரேணுகா இறந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நிரூபிக்க முடியல. என்ன பண்ணியுமே அது வந்து சாத்தியமே இல்லாம போயிடுச்சு. நம்ம விஜய் எல்லாம் நம்ம மல்லிய பயங்கரமான கோவத்தோட பேசுற மாதிரி இன்னும் பல விஷயங்கள் தான் நடந்துச்சே தவிர வேற எதுவுமே இங்க உண்மையிலேயே நடக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம மல்லி முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ விஜய்க்கு உண்மை எல்லாமே தெரிய வந்துடுச்சு. அதுவும் இல்லாம இங்க இருக்கக்கூடியது ரேணுகா கிடையாது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா அந்த பணம் அதாவது 50,00,000 பணத்துக்காக தான் இவ்வளவும் நடந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கதிரேசன் வந்து என் பொண்ண பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ இதுல எதுவும் பண்ணியிருக்க மாட்டா. அதே மாதிரி ரேணுகாவுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் விஜய் வந்து விஜயும் அந்த மாரி தான். விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய சுடர சந்தேகப்படுறதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மேல வந்து நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த சுடர பத்தின ரகசியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு. இந்த சுடர் இப்படி இவ்ளோ இதா வந்து போன்ல பேசுறாங்க அப்படி இப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியில நம்ம விஜய் பயங்கர கோவப்பட்டு இந்த சுடரை கழுத்தை பிடிச்சு நெரிச்சு ஒழுங்கு மரியாதையா சொல்லு. அதாவது நீ ரேணுகாவா யாரு என்ன ஏது அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா கதிரேசன் அங்கிளோட பணத்தை 50,00,000 நீ தான் எடுத்திருக்க. நீங்க தான் பிளான் பண்ணி எடுத்திருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீ உண்மைய சொல்லல அப்படின்னா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்கிறாரு. ஒரு பக்கம் இந்த சுடர் இருந்துட்டு என்ன சொல்றீங்க விஜய் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப அப்பாவி மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சிடா. இவ்வளவு நேரமா நீ நல்லா தான் பேசிட்டு இருந்த அது எல்லாத்தையுமே நான் பார்த்த சுடர். நீ அதாவது ரேணுகா கிட்ட சொல்றாங்க. அதாவது இங்க நம்ம விஜய பொறுத்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடியது ரேணுகா. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து இந்த பணத்தை வந்து நீ எடுத்தன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீ உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம மல்லி எல்லாம் விஜய் நான் அப்பவே சொன்னேன்ல இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவே கிடையாது சுடர்ன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மல்லி முதல்ல கொஞ்சம் பொறுமையா இரு. அதே மாதிரி இந்த 50,00,000 இவ தான் எடுத்திருக்கா அப்படின்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆயி போயிடுச்சு. ஏன்னா இவ யார்கிட்டயும் போன்ல பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இந்த சுடருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இப்போ விஜய் கிட்ட சரண்டர் ஆகிறத தவிர வேற வழியே இல்லை. ஏன்னா சுடர் வந்து எவ்வளவோ பெரிய பிரச்சனை எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கா. அவ மிகப்பெரிய தப்பு எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.